சாதாரணமா நம்ம துவரம் பருப்பு, பருப்பு கடைசல் செய்றப்ப, இது கூட பீர்க்கங்கா, புளிப்புக்கு மாங்காய் சீசன் இருக்கிறப்ப மாங்கா, இல்லன்னா நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு இந்த பருப்பு கடைசல் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உழக்கு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்ப நல்லா 2 முறை வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு குக்கர்ல நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். அந்த டைம்ல நம்ம பீர்க்கங்காவையும், மாங்காவையும் நறுக்கி வச்சுக்கலாம். பீர்க்கங்காவ தோல் எடுத்துட்டு சின்னதா நறுக்கிக்கலாம். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாம துவையல் அரைச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் எந்த அளவுக்குன்னா, ஒரு 1/4 பகுதி எடுத்துட்டா போதும். அதிக அளவு எடுத்தோம்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். முக்கியமா மாங்காவினுடைய தோலை எடுத்துட்டு, இதையும் பொடி பொடியா நறுக்கிக்கணும். அடுத்தது ஒரு 2, 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல நறுக்கிக்கணும். இப்போ பாருங்க, துவரம் பருப்ப வேக வச்சாச்சு. சூடா இருக்கிறப்பயே நல்லா உரு தெரியாம நல்லா கடைஞ்சுக்கணும். வாணலியில கொஞ்சமா நெய், கொஞ்சம் எண்ணெய் 2மே கலந்துட்டு நம்ம தாளிக்கிறப்ப, அந்த நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில கடுகு, ஜீரகம் இத முதல்ல தாளிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் நல்லா பொரியணுங்க. காரமே இருக்காது. இப்போ பீர்க்கங்காய், அடுத்தது மாங்காய் 2யும் ஒண்ணா சேர்த்துட்டு, ஆயில்ல ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். தோல் எதுக்காக மாங்காய்ல எடுக்கிறோம் அப்படின்னா, தோலோட போட்டுட்டா நிறம் மாறிடும். நல்லா அந்த எல்லோயிஷ்ஷா இருக்காது. இப்பவே நம்ம பருப்பு கடைசலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு சிம் ஃப்ளேம்ல நல்லா வேக விடணும். அந்த மாங்காவும், பீர்க்கங்காவும் நல்லா குழையணுங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக அளவு தண்ணி சேர்த்துட்டா, உங்களுக்கு பருப்பு கடைசல் திக்கா இருக்காது. ரொம்ப நீத்து போன மாரி ஆயிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிட்டு, பீர்க்கங்காய் சட்டுன்னு வெந்துடும். மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்கானா சீக்கிரம் வேகும். வேற ஏதாவது வெரைட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால செக் பண்ணிக்கலாம். மாங்காவும், பீர்க்கங்காவும் வெந்துதான்னு சொல்லி. அதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சிருக்கிற இந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் பாசி பருப்பில் கூட சேர்த்து செய்யலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடைசியாக வறுத்த மிளகு ஜீரகம் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுப்பை நிறுத்திட்டு கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சு நிறைய கொத்தமல்லி தூவுங்க. மாங்காய் சீசன் இல்லாத நேரத்தில் அடுப்பை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும். சூடாக இருக்கிறப்ப எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான, செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான பீர்க்கங்காய், மாங்காய் பருப்பு கடைசல் ரெடிங்க. நல்ல சூடான சாதத்தில் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா நெய் விட்டுட்டு இந்த மாதிரி பருப்பு கடைசலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார், ரசம் எதுவுமே தேவையில்லைங்க. பக்கத்தில் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்கள். பீர்க்கங்காய், மாங்காய் 2மே சீசன் இருக்கிற டைமில் இந்த மாதிரி பருப்பு கடைசல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.